அழகான ஒரு கிராமத்தில் அமீன் என்ற 10 வயது சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் புத்திசாலிதான். ஆனால் ஒரு பழக்கம் இருந்தது. தன்னிடம் இருப்பதை யாருடனும் பகிர விரும்பாதவன். ஒரு நாள் பள்ளிக்கு அமீன் தனது அம்மா கொடுத்த ருசியான பழங்களும் இனிப்புகளும் கொண்ட டிஃபன் பெட்டியை கொண்டு சென்றான். இடைவேளையில் நண்பர்கள் தங்கள் டிஃபன் பெட்டியை திறந்தார்கள். சிலரிடம் சாப்பாடு குறைவாக இருந்தது, சிலரிடம் ஒன்றுமே இல்லை. அமீன் தனது சாப்பாட்டு பெட்டியை மெதுவாக மூடி வைத்தான். எனக்கு மட்டும்தான் இது என்று நினைத்தான். அந்த நேரத்தில் ஆசிரியர் சொன்ன வார்த்தை அவன் காதில் விழுந்தது. பகிர்ந்து கொடுப்பதுதான் உண்மையான செல்வம். அமீன் அருகில் யாசினை பார்த்தான். அவன் முகத்தில் பசி தெளிவாக தெரிந்தது. அமீன் தனது பெட்டியை திறந்து சொன்னான், யாசின், இதை நீ சாப்பிடு. யாசினின் முகம் உடனே மலர்ந்தது. மற்ற நண்பர்களும் சேர்ந்து சாப்பிட்டனர். அந்த சிறிய பகிர்வு பெரிய சந்தோஷமாக மாறியது. அந்த நாள் மாலை அமீன் வீட்டிற்கு சென்றபோது தாய் கேட்டாள், இன்று ஏதும் நலவு செய்தாயா? அமீன் சிரித்து சொன்னான், ஆமாம் தாயே, இன்று நான் என்னிடமிருந்த சாப்பாட்டை பகிர்ந்தேன். அதற்காக பெரிய சந்தோஷமடைந்தேன். இந்த அழகிய கதையின் பாடம், பகிர்வு குறைக்காது, அது மனதை பெரிதாக்கும்.